ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏடிகே டெவில் ஏஜி கேமர் வைட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் தான் ஃப்ரீ ஃபயர். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். அப்புறம் நம்ம இப்போ வந்து பீக்கில் தான் இறங்க போகிறோம். ஸோ அங்கே தான் கைஸ் நிறைய பேர் இறங்குவாங்க. இப்போவே நிறைய பேர் இறங்குறாங்க. ஓகே கைஸ், நம்ம நேராக நம்ம ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து பீக்கில் போயிடலாம். ஸோ ஏன்னா அங்கே தாங்க P90 எல்லா கன்னுமே அங்கே தாங்க இருக்கோம். மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலி பிடிச்ச இடம் கைஸ். ஸோ நம்ம பேராஷூட்டை போயிட்டு என்ட்ரி ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த டெத்து வச்சுப்போம்ல, அந்த வால் கிடச்சிச்சு. போடு, நமக்கு பவர்ஃபுல்லான கன்னு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. ஸோ இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரையும் கொல்ல பார்க்கலாங்க. சீக்கிரமாகவே நம்ம போயிட்டு கொண்டுடலாம். போடி, MP40 கிடச்சிச்சு. ஸோ இங்கே தாங்க 2 பேர் இறங்க பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக இங்கே ஓய் என்னடா பலியாடு நம்மக்கிட்ட வந்து நான் அவ்வளோவே ஃபஸ்ட் கேள். ரெண்டாவது பலியாடு இரு உன்னை போடுறேன் இன்னைக்கு. இவளுக்கெல்லாம் யூஸ் டே போதும். இல்லை ஓடுறா, மறைச்சிட்டடா. ஓய் டமுக்கு யோ கைஸ், அவ்வளோ நேரமாக இந்த கென்னாச்சும் போடுற சாவே மாட்டேங்கிறான். ஆனால் இதை எடுத்து ஒரே அடி தான் கைஸ் வச்சேன், அதுக்குள்ளே செத்துட்டா. ஓகே, இவகிட்ட ஒரு மண்ணும் இல்லை. யாரா அது அடிக்கிறது? கேஸ் பின்னாடி தான் அடிக்கிறது. டப் காய்ஸ் அடிச்சிட்டா கைஸ். என்ன கைஸ், இவன் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இவன் இனிமேல் உயிரோடே இருக்க மாட்டான். அவனை கொள்றதுக்காக அங்கேயே போகிறேன் கைஸ் நான். ஓகே கைஸ், என்ன கைஸ் இது, கீழே வர நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பிஸ்டலை குத்தி வச்சுக்கிறாங்க கைஸ். கீழே MP40 P90 நிறைய பேர் அதை வச்சுட்டு தான் இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு எனிமி இருக்காங்க. சீக்கிரமாக போயிட்டு லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு, ஒரு சின்ன கண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல கைஸ். போடி, சின்ன கன்னு சொன்ன உடனே பெரிய கன்று வந்துச்சு கைஸ். ஆமாம், XM8 கைஸ். பக்கத்துலேயே ஒரு எனிமி இருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கில் எடுக்க பார்க்கலாம் கைஸ். ஓகே, இங்கே தானே எவனோ வந்தான் கைஸ். எனக்கு தெரியாமல் இங்கே கைஸ் போனான் அவன். நான் வரும் இப்போதைக்கு 2 கில் தான் அடிச்சிருக்கேன். காசு. ஸோ கைஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு கில்ஸ் எடுக்க பார்க்கோங்க கைஸ். இங்கே தான் கிட்ட எனிமி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே பார்த்தாலும் எனிமி இல்லாமல் தான் எங்கே கைஸ். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். போடு கேக். இல்லை வேணாம், இப்போ சாப்பிட வேணாம், அப்புறமா எனக்கு HP கம்மியாகும்போது சாப்பிட்லாங்க கைஸ். ஓகே, போடு. உள்ளே எனிமின்னு நினைக்கிறேன். எறா எங்கடா மேலே இருக்கிறாங்களா? யாராவ எனக்கு முன்னாடி ஓடுறா? அவனை விட மாட்டேன்டி ஒன்ன. ஓடிக்கில்ல. யாராது இங்கேருந்து அடிக்கிறே நீ? எரி ஒன்று அடிக்கிறேன். ஆனால் அவங்ககிட்ட கன்னும் இல்லை. யாரா நடிக்கிறா? ஓய், பின்னாடி இருந்து அடிக்கிறியா? சி, வெக்கமால உனக்கு? பின்னாடி இருந்து அடிக்கிற. என்னை பின்னாடி அடித்த, எனக்கு பின்னாடி இருந்து அடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதனால உன்னை கொண்டேன். ஸோ நம்ம 5 கிலோ அடிச்சிட்டோங்க. 34 பேர் இருக்கிறாங்க. 33. அங்கே ஒருத்தர் இருக்கிறா அவ அசைறது. ஓகே, யார் இவன்? இவெல்லாம் வேஸ்ட் கேஸ். பக்கத்தில் வந்து அடிக்காமல் இருந்திருக்கிறாங்க கைஸ். ஏன்னா இவனால் அவன் மிஸ் ஆயிட்டா. விட்ட மாட்டேன்டியோ உனக்கு கொள்ற. அங்கே 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். டேய், யாரா இவ காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு அடிக்கிறா? சரி, அங்கே 2 பேர் ஃபைட் பண்ணுறதா எனக்கு நினச்சி. ஓகே, நல்லா இவன் எங்கே இருக்கானா? என்னடா அவ்வளோ புல்லட்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஒன்று கூட இவன் மேலே படலையா? 2 புல்லட் மட்டும் அவன் மேலே பட்டு சேஸ். சரி, மெட்டை போட்டுறான். விட மாட்டேன்டா அவனை. மெட் அடிக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிட்டியாடா? இவன் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பான் போல. என்ன இருந்தால் நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருப்பான். போய் பிடிக்கணும். யாரா உன்னை பிடிக்க வர்றேன். ஓய், யாரும் அடிக்கிறது?
ஓ கீழே இருக்கிறியா? எறாமோனே வர்றான். ஜம்ப் போடு. என்ன ஸ்டாச்சுவை மாறிட்டான்? ஹெட் ஷாட். நம்ம ஸ்டாச்சுவை மாதிரி லூட்டை கலெக்ட் பண்ணுறானா, பின்னாடி பார்க்க மாட்டானா? சாரி. ஓகே ஓகே கைஸ், பின்னாடி எனிமீஸ். ஒருத்தர் செத்துட்டான். ஒருத்தர் சாவலியா? எவனும் சாவல. வடா 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 எம்மச்சி வழக்க பஜ்ஜி போட். 12 கில் 10 கில் கைஸ். ஸோ 10 கில் அடிச்சிருக்கோம். 25 பேர் இருக்கிறாங்க கைஸ். என்னையும் சேர்க்காமனா 24 பேர் இருக்கிறோம். இப்போ என்ன கைஸ் நான் பண்ணுறது? சோனு வேறு கம்மியாகிட்டே இருக்குது. சோனி ஷ்ரிங்கிங்னு இந்த ஷ்ரிங்கிங் ஆகிட்டு இருக்கிறதுல நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னா அது வரும்போது நம்ம ஹெச்பி ரொம்ப குறையும் கைஸ். மொத்தமாக அது ஃப்ளாஷை விட ஸ்பீடாக வரும். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த இந்த ஜோனை பார்த்து பயந்து எல்லாருமே ஒரு இடத்துல வருவாங்க. அப்போ ஈஸியாக எல்லாரையும் கொண்டுடலாம். ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கிறத நான் பார்த்துட்டேன் ப்ரோ. நீ மாட்டிட்ட. ஓடுறான் பாரு அங்கே. டபக் 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 டபக். என்னடா மாட்ட மாட்டேறான்? கீழே ஒருத்தன் வர்றான். நீ மாட்டினடா. அவன் தூரத்தில் இருக்கிறனால விட்டேன். நீ பக்கத்துலேயே இருக்கிற. உய் யாரா? வந்துட்டான் ப்ரோ. உன்னை விட மாட்டேன் ப்ரோ. ஸ்னைப்பர் அடிக்கிறேன். ஐயோ ஸ்னைப்பரில் வேறு இது இல்லை, புல்லட். போடு. 12 கில்லே. மொத்தம் 12 கில். ஓகே நம்ம குச்சி போயிடலாம். அங்கே ஒரு கார் இருக்குது, எடுக்கலாமா வேணாமா? சரி வேணாம், அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம காருக்கு தேவையில்லை. இங்கே நல்லாது. ஓ சூப்பர். ஃபுல்லாக வெக்டர் தான் இருக்குது. வெக்டர் நமக்கு தேவையே இல்லை கைஸ். டபுள் வெக்டரு, ட்ரிபிள் வெக்டரு, சிங்கிள் வெக்டர்னு சொல்லி எல்லா வெக்டருமே அங்கே தான் இருக்குது. போடு ட்ராப்பு கைஸ். இந்த ட்ராப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா ட்ராப் உள்ள இடத்துல இருந்து நிறைய எனிமீஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள கொள்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும். இங்கே எங்கேயாச்சும் எனிமீஸ் இருப்பாங்க. ஆனால் எனிமீஸ் நான் வந்து எனிமீஸை கொள்றது கூட எனிமீஸ் மற்றவங்களை கொள்றாங்க. பாருங்க கைஸ் எவ்வளோ சீக்கிரமாக 25லேருந்து 60 வந்துச்சு, 16லேருந்து இப்போ 15 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 10க்கு போவோம் பாருங்க. ஓகே நான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன் கைஸ். அப்படி சுற்றி இப்படி சுற்றி அடித்து இடித்து எல்லாம் ப்ராக்டிஸ் எடுக்கணும் கைஸ். பாருங்க குதிச்சு அடிக்கிறதுல ப்ராக்டிஸ். ஏண்டா இந்த ஃப்ரீ ஃபயர் கேரங்களுக்கு 200 ரூபாய் தர்றதுக்கு ஒரு 500 ரூபாய் தந்தாச்சும் நாங்கள் பிழைப்போம்டா. ஓகே கைஸ் நம்ம வந்து ஒரு ஆடை பார்த்துட்டு வரலாமா? இந்த கேம் உங்களால் யாரெல்லாம் விளையாண்டுருப்பீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். இந்த இந்த கேமோட பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் செம மொக்கையாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆட கொடுங்க, அது நல்லாயிருக்கும். போடி அர்சனல் கைஸ். இந்த அர்சனல் எப்பயும் திறக்காது, இப்போயாச்சும் திறந்துருக்கான்னு பார்க்கலாம். மேலேயே போர்டு எழுதி இருக்குது க்ளோஸ்டுன்னு. இந்த அர்சனல் ஒரு வாட்டி கூட நான் திறக்கிறது பார்த்ததே இல்லைடா. அன்லாக் பாருங்க எப்போ அன்லாக் சொல்லப்பட்டிருக்குது. ஓடுறான்டா மாவனே மாட்டு. உன்னால இப்போ கொள்ள மாட்டேன். இப்போ வரல. இப்போ வாடா தம்பி. இந்த விளையாட்டில் ஐயா கில்லிடா. 13 கில். ஓகே 10 பேர் தான் இருக்கிறாங்க. த ஃபைனல் ஃபைட் ரவுண்ட் 1 அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. WWE இல்லைன்னா ரொனால்டோ கம்பேரிசன் அந்த மாதிரி. ஓகே மேலே வந்துட்டான். ஓகே ரவுண்ட் 1. ஓய் என்னடா ரவுண்ட் 1 அடித்து பல்ல கட்டுறாங்க. ஓய் நான் அடிக்கிறேன் ஆனால் சாக மாட்டேங்கிறான். ஆனால் அவன் அடிக்கிறான், நான் நல்லா சாவுறேன். எறா போடு கீழே. அவன் இங்கே தானே இருந்தான். ஓய் மேலே வந்து அடிக்கிறாடா. இருடி உனக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு மெட்டை போட்டுடலாம். இத்தனோட லைஃப் வச்சு என்ன பள்ளியாடு நம்மளை தேடி வருது. நான் அவளை தேடி போக பார்த்தா அவள் என்னை தேடி வரா.
விட்டுருவானா? சரி கைஸ், நம்ம அந்த ஆடு கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இது சத்தியமாக சொன்ன ஒரு மொக்க கேம் கைஸ். பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்து, இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வந்து, அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்து, எப்படியோ பண்ணுறாங்க கைஸ். சரி, ஃப்ரீ ஃபயர் ஃபைனல் ஃபைட். ஸோ 5 பேர் தான் இருக்கிறாங்க. ரவுண்ட் 2. ஸோ இவ்வளோ நான் கொள்ளுவானா இல்லை அவள் என்ன கொள்ளுவாளான்னு தெரியணுன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, என்னையும் சேர்த்து இன்னும் 3 பேர் தான் இருக்கிறோம். ஸோ ரவுண்ட் ஃபைனல் ஃபைட். ஸோ ரவுண்ட் 3 ஃபைனல் ஃபைட் கைஸ். ஸோ என்ன ஒரு ஆள் கொண்டுட்டு லாஸ்ட் நானும் ஒரு ஆள் இருப்பாங்களே, அது யாருன்னு பார்க்கலாம். ஆனால் இன்னும் 2 பேர் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இது ஹைட் அண்ட் சீக். இது ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒரு கேம்னாலும் எனக்கு ஹைட் அண்ட் சீக் மாதிரி தோணுது. ஏன்னா எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஓய், கிடச்சாண்டா மாட்டினடா நீ இன்னைக்கு. போடு போடு போடு. ஓய், இத்தனூண்டு லைஃப். அவன் மட்டும் ஒரே ஒரு போட்டானா நான் செத்துருப்பேன், சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அந்த லூஸ் ஒன்றும் பண்ணல. சரி, ஸோ ஃபைனல் ஃபைட் கைஸ். ஸோ நான் ஜெயிப்பேனா இல்லை ஓப்பனண்ட் யாரா கைஸ்? அதுக்குள்ளே சுட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தான். அப்படி சரிங்க, மெட்டை போட்டுடலாம். திரும்ப அவன் 2 புல்லெட்டு மட்டும் என் பாடியில் ஏற்றுனா அவ்வளோதான், செத்தேன். ஏறா நல்லா ஹெட்டு தெரியுது. இத்தனூண்டு தாங்க கைஸ் தெரியுது. என்ன போடுறான்டா அவன்? எப்பா போட் 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 மாட்டினா ஹெட் ஷாட். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம 17 கில் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ என் பர்சனல் ரெக்கார்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.